Families, welcome and welcome back to our Positive Evening Positive channel. இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்செப்ட். உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிற ஒரு கீ தான் என்னென்னா செல்ஃப் கான்செப்ட். இந்த செல்ஃப் கான்செப்ட் எப்படின்னா உங்களோட செல்ஃப் கான்செப்ட் தான் உங்கள் ஃப்யூச்சரோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உங்களோட மைண்டில் நீங்கள் உங்களை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதுவே உங்களோட ரியாலிட்டியை ஷேப் பண்ணும். யூனிவர்ஸ்க்கு உங்கள் ஃபீலிங்ஸ் தான் டைரெக்டாக ஆர்டரு. இன்றைக்கி நம்ம செல்ஃப் கான்செப்ட் சீக்ரெட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். இது ஒரு மேஜிக் கீ மாதிரி. நீங்கள் உங்கள் மைண்டில் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அது மாதிரி தான் லைஃப்பில் நடக்கும். செல்ஃப் கான்செப்ட்னால் நீங்கள் உங்களை பற்றி எப்படி வச்சுருக்கீங்க, எப்படி நீங்கள் நம்பியிருக்கீங்க, உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த தன்னம்பிக்கை, தன்னிலை, தன்னோட உருவம், இது எல்லாம் ஒரு சிக்னல் மாதிரி யூனிவர்ஸ்க்கு போகும். இம்பேக்ட் என்னென்னா ஒருவரோட செல்ஃப் கான்செப்ட் அவரோட லைஃப் பாதையே டிசைட் பண்ணும். அது தானாமல் சக்ஸஸாக அட்ராக்ட் பண்ணக்கூடியதும் இல்லை கஷ்டமையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஹாப்பினஸையும் அட்ராக்ட் பண்ணும், சேட்னஸையும் அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அட்ராக்ட் பண்ணும். யூனிவர்ஸ் கனெக்ஷன் எப்படின்னா யூனிவர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா நீங்கள் அனுபவிக்கிற இன்னர் ஃபீல், அந்த மனசுக்குள்ளே இருக்க அந்த ஃபீலிங்ஸ் வைப்ரேஷன் மாதிரி யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகும். செல்ஃப் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அனுபவங்களும் வரும். செல்ஃப் கான்செப்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் யாருன்னு நம்பிட்டுருக்கீங்களோ அதை தான் யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டுட்டு வரும். ஓல்டு செல்ஃப் கான்செப்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா உங்களோட மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப்ஸ், நெகட்டிவாக ஏதாச்சும் நம்பிட்டுருப்பீங்கள்ல, அதெல்லாம் என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட் உங்கள் மைண்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்னென்ன தப்பான உருவம் உங்களை பற்றி நீங்கள் தப்பாக என்னென்ன பற்றி நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை ஹீல் பண்ணணும், சரி பண்ணணும். உங்களை பற்றின நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்டு அதை சால்வ் பண்ணணும் உங்கள் மைண்டில். தேர்ட் என்னென்னா டெய்லியும் உங்களோட மைண்டுக்கு பேசுகிற கதையை மாற்றுங்க. உங்களை பற்றி உங்களோட புது உருவம், புது நியூ ஸ்டேஜ். இப்போ நீங்கள் ஓல்டு நெகட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு புது நியூ பர்சனாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த நியூ பர்சனாக இருப்பீங்கள்ல. ஸோ உருவாக்கத்துக்கு நீங்கள் நியூவாக யூஸ் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களையோ அது ஆன மாதிரி நீங்கள் லைக் நடந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும். உங்களோட பேசும்போதோ நடக்கிற மாதிரியோ உங்களோட புதிய செல்ஃப் கான்செப்டோட சமமாக இருக்கணும். ஆல்ரெடி இருக்கிறது ஓல்டுக்கும் நியூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் ஓல்டில் நெகட்டிவ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அதை சரி பண்ணிடுவீங்க. சரி பண்ணதுக்கப்புறம் இப்போ நியூ பர்சனாக இருப்பீங்க. அப்போ பாசிட்டிவ் தாட்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அது நடந்த மாதிரி நீங்கள் என்னென்னா ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஓல்டும் நியூவும் ஈக்குவலாக இருக்கணும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கணும். செல்ஃப் கான்செப்ட் ஸ்ட்ரென்திங் டெக்னிக்ஸ் என்னென்னா டெய்லி அஃபர்மேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஸ்வலைசேஷன் மூலமாக உங்களோட பாதியை மைண்டில் பாருங்கள். உங்களோட நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி அதை தவிர்த்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட புதிய செல்ஃப் கான்செப்டை மேட்ச் பண்ணுற
என்விரான்மெண்ட்டில் இருங்க. நீங்கள் உங்களை பற்றி எப்படி பார்க்குறீங்களோ அதுவே உங்களோட லைஃப்பில் மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். செல்ஃப் கான்செப்ட் மாற்றினாலும் உங்கள் லைஃப் மாறி போகும். இதுதான் லா ஆஃப் யூனிவர்ஸோட உண்மையான கீ. இந்த மெசேஜை உங்கள் லைஃபுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் புதிய செல்ஃப் கான்செப்டை ஒரு வார்த்தையில் கமெண்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்கள் வாய்ஸை கேட்குது. ஸோ அஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ நீங்கள் ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த ஜாப் கிடச்சிருச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், தேங்க்ஸ் யூனிவர்ஸ். இந்த மாதிரி அஃபர்மேஷனை நீங்களே யூஸ் பண்ணலாம். எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செல்ஃப் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வேல்யூபிளானது. Thank you my beautiful families. I'll see you in the next video. Bye.